ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாலச்சந்தர் பிஎஸ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சாரி, ஃபஸ்ட்டு ட்ரைலரு அண்டு லாஸ்ட்டில் வந்து எண்ட் ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேம்ஸ்டியா அப்ளிகேஷன் உள்ள போயிடுங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரைலர் ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரைலர் வந்து எப்படியெல்லாம் எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து இந்த எண்டு ஸ்க்ரீனுக்கான தேவையான ஒரு இந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து காப்பி Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுங்க, இங்கே வந்துடும். ஸோ அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லோகோ எடுக்கிறேன். லோகோ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நான் எது வரைக்கும் வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லோகோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ரெண்டு விஷயம். இப்போ வந்து இதை வந்து நான் இங்கே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்க்குறேன்னா, இங்கே வச்சுட்டு அதை சுருக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன்னா, சுருக்கிட்டு இங்கே வச்சிடறேன் சென்டரில். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஒரு 40% வைங்க, இல்லை ஒரு 35% வைங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழே இருக்கிறது வந்து ஒரு வாட்டர் மார்க். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் இது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ, சும்மா ஒரு சின்ன விஷயம் அது. ஸோ இது வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுறேன். இந்த பேக்ரவுண்ட் ஆடியோவை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு சின்னதாகவே நான் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ தான் இருக்குது. என்னோடய வீடியோ சைஸ் வந்து இவ்வளோ தான். அதாவது வீடியோ சைஸ் இவ்வளோ இல்லை, வீடியோ சைஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா PSB சோஷியல் மீடியா.com இதுதான் என்னோடய வெப்சைட். ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபாண்ட் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இதுக்கு வந்து பிளாக் தானே வரப்போகுது, ஒயிட் வச்சிடறேன் நான். ஓகேவா? ஒயிட்டு. இப்போ வந்து நான் இங்கே வந்தேன்னா இங்கே மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு ஃபாண்ட் வந்து ஒரு 30 இல்லை ஒரு 48 வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, சின்னது பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து சும்மா வச்சு விட்ருங்க. சிம்பிள். இப்போ வந்து இது மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சும்மா நான் என்கிட்ட இருக்கிற இமேஜஸ் எடுக்க போகிறேன். இமேஜஸ் எங்கேருந்து எடுப்பேன்னா இதில் இருக்குது. சும்மா ஒரு 4-5 இமேஜ், ஒரு ஆக்டர்ஸ் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. ஓகே, இந்த இமேஜை வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். இப்போது பாருங்கள், 1 2 3 இந்த இமேஜு. ஸோ இந்த இமேஜை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பெருசு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே
நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஒரு விர்ச்சுவல் இதில் போயிட்டு நான் சும்மா ஒரு ஸ்டார்டிங் அப்படியே ஒரு எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். என்னோட எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. இதில் வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக இருக்கிறதால நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து எண்டு ஸ்க்ரீனுக்காக. இது வந்து 20 செகண்ட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் இருக்கணும். எண்டு ஸ்க்ரீன் வைக்கும்போது 20 செகண்ட்ஸ் இருக்கணும். ஸோ 20 செகண்ட்ஸுக்கு நான் கரெக்டாக 20 செகண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி கரெக்டாக 20 செகண்ட். ஓகே, இப்போ இது வந்து 20 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 20 செகண்ட்ஸில் நம்ம எண்டு ஸ்க்ரீன் வைக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்படி தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணோம். ஸோ இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ எவ்வளோ சின்னதாக இருக்கோ நம்ம வந்து பெருசு பண்ணிக்கணும். இது வந்து சும்மா இப்படி நகர்த்தி வச்சா போதும். இங்கே வந்து நீங்கள் வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களா, ஒரு ஆடியோ கீழே ட்ராக் போட்டுக்கோங்க, மேலே வந்து இமேஜஸ் ட்ராக் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா நியூஸ் போட்டிங்கன்னா கீழே வந்து ஆடியோ, அதுக்கு மேலே வந்து இமேஜஸ். அப்படி உங்கள் ஆடியோவுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா நீங்கள் என்ன மியூசிக் எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மியூசிக் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மியூசிக்கோட சவுண்டு வந்து லோவஸ்ட் ஆக்கிடுங்க. லோவஸ்ட் ஆக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வரும். லோவஸ்ட்டாக வேணும்னா இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டு டவுன் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு சுத்தமாக வேணாம், ஆடியோ வேணாம் அப்படின்னா தூக்கிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆடியோ எனக்கு வேணும் ஆனால் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சைலண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோஷியல் மீடியா நியூஸ் போடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் உன்னிப்பாக கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மைல்டாக இருக்கணும். எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக சவுண்டு இருந்துச்சுன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்காது, உங்கள் குரல் வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதனால் வந்து மைல்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப மைல்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த சவுண்டும் கேட்கணும், உங்களோட வாய்ஸ் வந்து கணீர்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் நியூஸ் போடுறவங்களுக்கு வந்து இந்த மியூசிக் கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ இந்த ட்ரைலர் அண்டு எண்டு ஸ்க்ரீன், சப்ஸ்கிரைப் பட்டன் இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க மீன்ஸ் டப் ஸ்மேஷ் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் எல்லாம் அவ்வளோ தேவைப்படாது. ஒன்லி வந்து யூஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டிங் யூஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நியூஸ் போடுறவங்க, அப்படி இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸபிளாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா நியூஸ் போடுறவங்களுக்கு மட்டும் நான் இப்போ ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். அதுதான் இது. நீங்கள் ஒவ்வொரு வாய்ஸ் பேசும்போதும் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க, எனி மியூசிக். அந்த மியூசிக் உங்களுக்கு எங்களால் மேக் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் அந்த வெப்சைட், டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா orangefreesounds.com, இதுதான் அந்த சைட்டு.
இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாக மியூசிக் நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் லைசன்ஸ் கீயோட தருவாங்க. அதாவது லைசன்ஸ் மீன்ஸ் சிசி, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஆடியோ எங்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அந்த இடத்துல நீங்கள் இந்த லைசன்ஸ் கீயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை பயன்படுத்தாமலேயும் விட்டுடலாம். ஸோ காப்பிரைட் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா இந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இங்கே ஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் லைசன்ஸ். இந்த லைசன்ஸை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைசன்ஸோட வியூ வரும். இதுதான் லைசன்ஸு, அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட டீட்டெயில்ஸ். இதை வந்து எத்தனை பேர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம், சம்திங் ஒரு சில மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த ஆடியோ வச்சு. ஸோ இதுதான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இந்த வெப்சைட்டையும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், குட் நைட். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சந்தர் பிஎஸ். பாலச்சந்தர் பிஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.